அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பொறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. இனிமே வரக்கூடிய எல்லா நாட்களும் எல்லோருக்கும் சந்தோஷமான நாட்களா அமைய என்னோட வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு பொங்கலை பார்க்கலாமா? டெல்லியில் அடிக்க குளிருக்கு காலங்காத்தால எந்திரிச்சு பொங்க வைக்க முடியாத காரணத்தினால 10:30 மணி அளவில் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு கரெக்டாக டான்னு 10:30 மணிக்கு நம்ம பொங்க பானை வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்குன்னு பார்த்து என்ற வீட்டுக்காருக்கு டியூட்டியை போட்டாங்க. நீ பொங்க வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இரு, வச்சு முடிக்குங்குள்ளி வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ஹாப்பியாக பொங்கலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பொங்க பானையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தண்ணி வச்சு நிறச்சிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஊராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா அடுப்பில் பொங்க வச்சிருக்கலாம். இங்கே கேஸ் ஸ்டவ்வில் தான் பொங்க வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. காலங்காத்தால எழுந்திரிச்சு பிள்ளைக்காடு எல்லாம் எழுந்திரிச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் சூப்பராக பொங்கல்லேருந்து நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கல் பொங்குற மாதிரி எல்லார் வீட்லேயும் சந்தோஷம் பொங்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு வாழ்த்தை தெரிவிச்சுக்கிட்டு பொங்கலை ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போயாச்சு. இன்றைக்கி காலையில் எல்லோரும் எத்தனை மணிக்கு பொங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் வச்சு முடிக்க 11 ஆகிப்போச்சு. ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் தான் நான் போட்ட கோலம் பார்த்துக்கிடுங்க. இதை நேற்றே போட்டு வச்சுட்டு பொங்கலெல்லாம் வரவேற்றாச்சு. நான் செஞ்சு முடிக்குங்கொள்ளியும் மணி ஒரு 11 ஆகிப்போச்சுங்க. என் வீட்டுக்காரர் கரெக்டாக டூட்டி முடிஞ்சு வந்துட்டார். இந்தோ நம்ம வீட்டு பொங்கல். டெல்லியில் நம்ம வீட்டு தமிழ் பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.